சீக் த ஹோலி ஸ்பிரிட்ஸ் ஹெல்ப். ஆவியானவரின் உதவியை நாடுங்கள். சொல்லுங்க, ஆவியானவரின் உதவியை நாடுங்கள். ஒரு புக்கை தெளிவாக கற்றுக் கொடுக்கறது யாருன்னா, அந்த புக்கை எழுதினவர் தான் கற்றுக் கொடுக்க முடியும். வேதத்தை எழுதினவர் பரிசுத்த ஆவியானவர், அவருக்கு பேர் சத்திய ஆவியானவர். அப்போ அவர் தான் நமக்கு நல்லா அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அப்போ வாசிக்கும் போது, ஆவியானவரே இன்னைக்கு பைபிள் வாசிக்க போகிறேன், எனக்கு சொல்லி கொடுங்க, கற்றுக் கொடுங்க, என் கூட பேசுங்க, எனக்கு விளக்கம் கொடுங்க, இப்படி நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள். எல்லாம் சொல்லுங்கள், ஆவியானவரே இன்னைக்கு வேதத்தை வாசிக்க போகிறேன், எனக்கு சொல்லி கொடுங்க, எனக்கு கற்றுக் கொடுங்க, எனக்கு விளக்கம் கொடுங்க, எனக்கு புரிய வைங்க. இப்படி சொல்லிட்டு பைபிளை திறங்க, வாசிங்க. உங்களுக்கு இது வரைக்கும் புரியாததெல்லாம் புரியும். ஏன்னா அவர் புரிய வைப்பார். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். யோவான் 16:13.